சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சசிகலா, ஓபிஎஸ் இவர்கள் இருவரும் அதிமுகவில் மீண்டும் இணையப் போவதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. பீகார் சட்டசபை தேர்தலில் இந்தியா கூட்டணி தோல்வியடைந்ததற்கும் ஒட்டுமொத்த என்டிஏ கூட்டணி மாபெரும் வெற்றியடைந்ததற்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். இந்தியா கூட்டணியின் சரியான தலைமை இல்லாததும், உட்கட்சியில் ஏற்பட்டுள்ள குழப்பத்தின் காரணமாகவும் மக்களை நேரடியாக என்டிஏ கூட்டணி கடுமையான பங்களிப்பை கொடுத்து மக்களை தனது வசப்படுத்தியதுதான் என்டிஏ கூட்டணி செய்த மிக முக்கியமான காரணம். தமிழகத்திலும் இதே நிலைமைதான் மாறும். அதிமுகவின் உட்கட்சி மோதலை சரி செய்யவில்லை என்றால், அதிமுகவில் உள்ள பிரச்சனையை பார்த்து கொண்டே இருந்தால் தேர்தல் நேரம் நெருங்கிவிட்டு தேர்தலை முடிந்துவிடும். மக்களிடம் எண்ணத்தை கூறி எப்படி ஓட்டுக்களை பெற முடியும்? ஏன் இது எடப்பாடிக்கு புரியவில்லை? சட்டசபை தேர்தல் முடிவுகள் பீகாரில் வெளியிடப்பட்ட நிலையில் தற்பொழுது ஓபிஎஸ்ஐயும் சசிகலாவையும் நேரடியாக சந்தித்து பாஜகவின் ஆதரவுகளோடு அதிமுகவின் சில நிர்வாகிகள் அதிமுகவில் எப்படியாவது இணைந்து விடுங்கள் என்று கூறி வருகிறார்கள். சசிகலாவும் ஓபிஎஸும் இணைந்து விட்டால் அடுத்து செங்கோட்டையனும் டிடிவி தினகரனும் இணைந்து விடுவார் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த முறை திமுக படுதோல்வியை தழுவ வேண்டும். அதற்கு முக்கியமான காரணமாக அதிமுக ஒருங்கிணைந்து மக்களிடம் திமுகவின் ஊழலையும் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாததை பற்றி பட்டியலிட வேண்டும் என்பதை தற்பொழுது அதிமுகவின் நிர்வாகிகள் ஓபிஎஸ்ஸிடமும் பாஜகவிடமும் தெரிவித்துள்ளனர். எடப்பாடி மட்டும்தான் இதற்கு இடையூறாக இருக்கிறார். உடனடியாக அதிமுகவின் பொதுக்குழுவே அவசரமாக அறிவிக்க வேண்டும். டிசம்பர் மாதத்திற்குள்ளாகவே இது நடக்க வேண்டும். ஓபிஎஸ் அதிமுகவில் இணைகிறார், இல்லை, முதலில் பொதுக்குழுவை நடத்துங்கள். யார் பக்கம் ஆதரவு இருக்கிறது என்பதை மக்களை முடிவு செய்யட்டும். பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்படுவது நிர்வாகிகளது பெருமளவில் ஆதரவில் செயல்படுகிறாரா அல்லது அவரே தன்னிச்சையாக முடிவுகளை மேற்கொண்டு செயல்படுகிறாரா என்பதும் மக்களுக்கு நன்றாகவே புரிந்துவிடும். ஆனால் பெரும்பான்மையான நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் கிளை நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஓபிஎஸ் பக்கமும் சசிகலாவின் பக்கமும் தான் ஆதரவாக இருக்கிறார்கள். மேலும் ஆதரவாக இருந்ததன் காரணமாகத்தான் ராமநாதபுரம் தொகுதியில் 2வது இடமும் எடப்பாடி பழனிசாமி படுதோல்வியும் அடைந்தார் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறதல்லவா. இனியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களது நிலைமை மிக மோசமாக மாறிவிடக்கூடாது. ஏனென்றால் அவர் தனிப்பட்ட நபர் கிடையாது. அதிமுக என்ற பெயரில் அவர் இருக்கிறார். ஆகையால் அதிமுக அடுத்த 5 ஆண்டுகளில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒருங்கிணைய வேண்டும் என்பது மட்டும்தான் தற்பொழுது நம்மால் பார்க்க முடியும் என்று நிர்வாகிகள் கூறுவது சரியா தவறா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.